ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் 8th 4th லெசனாக இருக்க லைஃப் மேத்தமேட்டிக்ஸில் பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட் 1லேருந்து பார்ட் 7 வரை போட்டு முடிச்சாச்சு. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்ட் 1லேருந்து பார்ட் 7 வரை பார்த்துட்டு நீங்கள் பார்ட் 8 பார்க்க வந்தால் கொஞ்சம் உங்களுக்கு லிங்க் இருக்கும், சரியா? ஒரு கன்டினியூட்டி இருக்கும், அல்லது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், சரியா? ஸோ இந்த பார்ட் 8ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஐஸ் 4.4 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நம்மளோட அன்அகாடமி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அன்அகாடமி பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் எஜுகேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன டாபிக்ஸ் தான் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி கவர் பண்ணுறாங்க, ஜாகிரஃபி, மென்டல் அபிலிட்டி, லாங்குவேஜ், அப்புறம் பேட்ச் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, அப்புறம் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங், அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி கவர் பண்ணுறாங்க, பாலிட்டி, எக்கனாமி, அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் இன்னொன்று எக்காலஜி, அப்புறம் சொசைட்டி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேட்ச் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, டாக் 140+ அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 4 PM கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 educators 1 section அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து 2 ஃபேக்கல்ட்டி கிளாஸ் எடுக்கிறாங்க at 9 PM. அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டெய்லி T20 சீரிஸ் அப்படின்னு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது டெய்லி 20 question at 8 PM, 20 question 20 minutes at 8 PM. டே வைஸாக உங்களுக்கு சப்ஜெக்டும் கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் 2க்கான, அதாவது குரூப் 1க்கு பேப்பர் 2 கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு 22 November உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட பார்த்து எல்லாமே என்னது உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ சப்போஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அன்அகாடமி அந்த ஆப் ஒன்று இருக்குது, அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி காணிக்கும். அந்த ப்ளஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கிடக்கும். அந்த கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இது உங்கள் பிளான்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, பிளான்ஸை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 12 month பேக் வாங்குங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவல் ரேட் 7,000. நீங்கள் 7,000 கட்ட வேண்டாம், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கூப்பன் கோட் கேட்பாங்க. அந்த கூப்பன் கோடில் உங்களுக்கு ஏ ராஜேஷ் 180 அப்படிங்கிற கேப்ஸை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 7,000 rupeesல இருந்து உங்களுக்கு 10% குறையும். ஸோ 10% கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு 700 rupees குறைஞ்சிரும், 700 ரூபாய் குறைஞ்சிரும். நீங்கள் 6,300 மட்டும் பே பண்ணால் போதுமானது, சரியா? ஸோ 1 yearக்கான கோர்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இயர்லி கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் அன்அகாடமியில் படிச்சுக்கலாம், சரியா? சமச்சீர் புக்கு போக உங்களுக்கு ஏதாச்சும் புக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ அப்படிங்கிற லிங்க் இருக்கும், அல்லது பிளேலிஸ்ட்டில் புக் ரிவ்யூ அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான புக்ஸுக்கான வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ உங்களுக்கு புக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் அந்த புக்குக்கான லிங்க்கு அல்லது ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த ஃபோன் நம்பர் அது லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் புக்கை கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நம்ம சேனலில் போட புக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான புக்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக வாங்கி படித்து பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த எஸ்ஐஸ் 4.4க்கான ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்ஸ் எங்கே இருக்கும்னா எக்ஸாம்பிள்ஸை பார்த்துருப்போம். ஸோ பார்ட் 7ல் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். அதை பார்த்துட்டு நீங்களே சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும் இந்த எஸ்ஐஸை. சப்போஸ் நீங்கள் சால்வ் பண்ணி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் உங்களுக்கு லாஜிக் புரியலை, எப்படி செய்யணும்னு தெரியல அப்படின்னா மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நீங்களே ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான், நம்ம சொல்லிக் கொடுக்கோம்னா நீங்களாட்டு ஓனாக டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்தா மட்டும்தான் எங்கே நீங்கள் தப்பு விடுவீங்கன்னு தெரியும். ஸோ நானே வந்து ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்து அதை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு திங்க் பண்ண மாட்டீங்க. ஸோ திங்கிங் பவர்லாம் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டவுட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் மட்டும் தான் பார்க்கணும், தவிர்த்து ஃபுல்லாக பார்த்து அப்படியே அடிச்சிடக்கூடாது. நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் 7 நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். பட் பார்ட் 8 இந்த எஸ்ஐஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டவுட் இருக்கும் பட்சத்தில் மட்டும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், சரியா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A can finish a job in 3 days whereas B finishes in 6 days. The time taken to complete the job working together is dash days கேட்குறாங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான், சரியா? ஸோ ஏங்கிறவங்க 3 days கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ பிங்கிறவங்க 6 days கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன ஃபார்முலா, HY/X+Y ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ X × Y என்னது 3 × 6 போட்டுக்கலாம், டிவைடட் பை X+Y. ஸோ 6 + 3 9. ஸோ போட்டுக்கலாம். ஸோ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண என்ன ஆன்சர் வருதோ அது உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2. ஸோ 2 days தான் என்னது உங்களுக்கான ஆன்சர், சரியா? ஈஸி தானே? HY/X+Y ஃபார்முலா. ஸோ டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்ட் 6 பார்த்துட்டு இது நீங்கள் பார்க்க வரணும், சரியா? ஸோ பார்ட் 6, பார்ட் 7, அப்புறம் பார்ட் 8, ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின், இஃப் 5% கேன் டூ 5 jobs in 5 days then 50% கேன் டூ 50 job in how many daysன்னு கேட்குறாங்க, சரியா? ஸோ இதுவும் ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலாஸ் தான். என்னது அந்த ஒரு இக்குவேஷன் போட்டிருப்பீங்கல்ல, என்னது எத்தனை பர்சன்ஸ், எத்தனை டேஸ், எத்தனை ஹவர்ஸ் பை ஒர்க்கு, அதே ஃபார்முலா தான். ஸோ போட்டுக்கலாமா? ஸோ என்ன இருக்குங்க, 5%
5 days. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள் 5 days 5% போட்டுக்கலாம். ஸோ வேறு என்ன இருக்குது 5 ஜாப்னு இருக்குது, ஜாபுங்க ஒர்க்கு அது கீழே போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 50% 50 ஜாப் சரியா. ஸோ 50% 50 ஜாப் அப்போ ஒர்க்குக்கு போயிடும். என்ன கேட்குறான் எத்தனை டேஸும் கேட்குறான். அப்போ இன்டூ ஹெச் சால்வ் பண்ணிக்கலாமா. ஸோ 50 5 கட் பண்ணிக்கலாம். ஸோ 10 டைம்ஸ் போகும். இந்த 0 இதுவும் கட் பண்ணிக்கலாம், இந்த 5 கட் பண்ணலாம். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 5. புரிஞ்சு போச்சா. ஹெச் இஸ் ஈக்குவல் டு 5 days. ரொம்ப சிம்பிள் தான். பட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணணும், கரெக்டாக கட் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் சரியா. ஓகே, அல்லது இந்த 50 கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஓகே. நீ கட் பண்ணும்போதே இந்த 50யும் 50 கட் பண்ணிக்கலாம், 5யும் 5 கட் பண்ணிக்கலாம், பாக்கி என்ன 5 எதுனாலும் ஓகே. கட் பண்ணும்போது நீட்டாக கட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கணும் சரியா. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். A can do a work in 24 days. If A and B together can finish the work in 6 days, then B alone can finish the work in how many days கேட்குறாங்க சரியா. ஸோ பண்ணலாமா. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க A can do. ஸோ 24 A மட்டும் கொடுத்துட்டாங்க, A B சேர்த்து கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க B மட்டும் கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா HY by X minus Y. ஸோ போட்டுக்கலாமா. ஸோ X into Y. ஸோ 24 into 6 போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் X minus Y. ஸோ 24 minus 6. ஸோ மைனஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் 18 வரும். அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஸோ 6க்கு 18 3 டைம்ஸ் போகும், கட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 இது கட் பண்ண 8. ஸோ 8 days தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ கட் பண்ணுறது நீங்கள் தான் பண்ணிக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க எப்படி கட் பண்ணுறோன்னு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபோர்த் கொஸ்டின். A alone can do a piece of work in 35 days. If B is 40% more efficient than A, then B will finish the work in how many days கேட்குறாங்க சரியா. சால்வ் பண்ணலாமா. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. 40%, 40%, அதில் 2/3 அல்லது இத்தனை டைம்ஸு நம்ம வந்தாலும் என்ன தான் எஃபிஷியன்சி பேஸ்ட் சம்ஸு. தயவு செஞ்சு எஃபிஷியன்சி செய்யக்கூடாது. அந்த எஃபிஷியன்சி என்ன பண்ணிக்கணும், டேஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்படி கன்வெர்ட் பண்ணு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு A B போட்டுக்கலாம். ஸோ A இது B போட்டுக்கோங்க. ஸோ B இஸ் 40% மோர் எஃபிஷியன்ட் தான் A. அப்போ A வந்து 100 இருந்துச்சுன்னா B வந்து 40% மோர். அப்போ 100ல் 40 கூட்டிக்கணும். ஸோ 140. ஸோ கொடுத்துருக்க எஃபிஷியன்சி என்ன பண்ணணும், டேஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ டேஸாக கன்வெர்ட் பண்ணலாம், அது மாற்றி போட்டுக்கலாம். ஸோ 140 இங்கே வந்துடும், அந்த 100 வந்து அந்த பக்கம் போயிடும். இப்போ என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். A alone can do a piece of work in 35 days. ஸோ அவன் என்ன கொடுத்தான், A மட்டும் 35 கொடுத்துட்டான். நமக்கு A மட்டும் என்ன வருது 140. அப்போ அவன் கொடுத்துருக்க மேலே போடணும் 35, நமக்கு கிடைக்கிறது கீழே போடணும் 140 இன்ட்டு பண்ணி என்ன கேட்டுருக்கேன் பாருங்கள். தென் B will finish the work in how many days. ஸோ Bக்கு வேல்யூ வந்து 100, அந்த 100 போட்டுக்கணும். ஸோ 0 கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 25 கிடைக்கும் சரியா. ஸோ ஆன்சர் வந்து 25 days. புரியுதில்ல உங்களுக்கு என்ன பண்ணிகிட்ருக்குன்னு புரியுதில்ல. ஸோ ஏக்கும் பிக்கும் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்சி வச்சு சம்ம செய்யக்கூடாது, தப்பாக தான் ஆன்சர் வரும். அது என்ன பண்ணிக்கலாம், டேஸை கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணதுக்கு ரெண்டையும் மாற்றி போட்டுக்கணும். ஸோ ஏக்கான 100 பிக்கு போயிடும், பிக்கான 140 ஏக்கு வந்துடும். அப்போ என்ன கொடுத்துருக்கான், ஏ மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஏ மட்டும் 35. அவன் கொடுத்துருக்க மேலே போகணும். ஏன்னா அவன் பெரிய ஆள், அவன் கொடுத்துருக்க மேலே போட்டுக்கணும். நமக்கு அந்த பேராமீட்டர் சேம் பேராமீட்டர் ஏக்குள்ள பேராமீட்டர் என்ன 140, அதை கீழே போட்டுக்கணும். அப்புறம் பெருக்கி போடணும். எதை பெருக்க போகிறீங்கன்னா என்ன கேட்குறானோ அதை இன்ட்டு பண்ணி போட்டுக்கணும். ஸோ சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும் சரியா. ஓகே, அடுத்த கொஸ்டின் 5th கொஸ்டின் பாருங்கள். A alone can do a work in 10 days. B alone can do in 15 days. Then they undertook the work for என்ன ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. the amount that A will get is dash கொடுக்குறாங்க. இதே பேட்டர்னில் ஒரு கொஸ்டின் பார்த்தாச்சு, எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அதே சம் தான் செய்ய போகிறோம் சரியா. A alone can do a work in 10 days and B alone 15 days. என்ன பண்ண போகிறேன், ரெண்டு பேர்த்துக்கும் 1 day ஒர்க் கண்டுபிடிக்க போகிறேன். என்ன 1 day ஒர்க்கு 1/10 இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு 1/15 இருக்கும். ஸோ அமௌண்ட் கொடுத்து என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ 1:10 is to 1/10 is to 1/15. ஸோ ரெண்டுக்கு என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாமா. ஸோ 10க்கும் 15 எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்து என்ன வரும் உங்களுக்கு, எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 13 கிடைக்கும். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு வீடியோ போட்டாச்சு, அது தெரியாதவங்க பார்த்துக்கோங்க சரியா. ஸோ 30 எல்சிஎம் வரும். ஸோ 10 30. ஸோ 10 இன்டு என்ன பண்ண 30 கிடைக்கும் 3. ஸோ 3:2. 15 கூட என்ன இன்டு பண்ண 30 வரும் 2. ஸோ 3:2 தான் உங்களுக்கான காமன் ரேஷியோ ரைட்டா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்த்து தி அண்டர்டேக் த ஒர்க் ஃபார் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டும் சேர்த்துன்னு அமௌண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணிங்க, ரெண்டு பேரும் சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ 5 தான் அவன் என்னென்னு கொடுத்துருக்கான். ஸோ 1 tens 100 1000 10,000 lakh. ஸோ 2 lakh கொடுத்துருக்கான் சரியா. ஸோ என்ன கேட்குறான், தென் அமௌண்ட் ஏ வில் கெட். ஸோ ஏ மட்டும் எவ்வளோ கேட்குறான். ஸோ இன்ட்டு பண்ணி ஏக்கு வேல்யூ என்ன 3. ஸோ இன்ட்டு 3 போட்டால் முடிஞ்சு போச்சு சரியா. ஸோ 2 lakh இன்ட்டு 3/5 சால்வ் பண்ண ஆன்சர் புரிஞ்சிச்சுல. அது ரெண்டும் சேர்த்து தான், ஏன்னா சம்பளத்தை வந்து பிரித்து கொடுக்க மாட்டாங்க. ரெண்டும் சேர்த்து 2 லட்சம் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளும் ஏக்கும் பிக்கும் சம் எடுத்துக்கணும். என்ன போடுறீங்களோ அதுக்கு ஏற்றாறு போல் பேராமீட்டர் கீழே போடணும். இந்த 2 lakhங்க என்னது ஒரு அமௌண்ட்டு, ரெண்டு பேரும் சேர்த்து அமௌண்ட்டு. அப்போ நம்மளும் ரெண்டு பேரும் சேர்த்து கீழே போட்டுக்கணும். ஸோ 5 கீழே போட்டாச்சு. இன்ட்டு பண்ணி அவன் கேட்டதை கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் தட் ஏ வில் கெட், ஏக்கு வேல்யூ என்ன 3
இதே கொஸ்டினில் பி கேட்டால் என்ன பண்ணணும், இன்ட்டு 2 போட்டுக்கணும். எதுனாலும் ஓகே, என்ன கேட்குறானோ அதை பெருக்கி போட்டுக்கணும். சரியா? ஸோ கட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து உங்களுக்கு 1,20,000 கிடைக்கும். இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 1,20,000 ஆன்சர். செக் பண்ணிக்கணும். சரியா? நம்ம செய்ய விட்டக்கூடாது, நீங்களும் சால்வ் பண்ணி செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் ஓகே. ஸோ 210 men working 12 hours a day can finish a job in 18 days. How many men are required to finish the job in 20 days working 14 hours a day ன்னு கேட்குறாங்க. சரியா? சால்வ் பண்ணலாமா? ஸோ அந்த ஃபார்முலா மெத்தட் தான், ஈஸியாக போட்டுக்கலாம். ஏ டேங்கிற மறந்துடுறாங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் மென் எத்தனை 210. ஸோ 210 போட்டுக்கோங்க. இன்டூ அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 18. ஸோ 12 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ 12 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எத்தனை டேஸு 18 டேஸ், அதையும் போட்டுக்கோங்க. டிவைட் பை அந்த டே. ஸோ ஒன்று போடணும் அவசியம் இல்லை, ஒன்று தானே பிரச்சனை, பட் எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்கள், ஹவு மெனி மென் ஆர் ரிக்வயர்ட் டு ஃபினிஷ் 20 days. ஸோ 20 இன்டூ 14 hours 14 போட்டுக்கலாம். எத்தனை மென்னு கேட்குறாங்க. ஸோ என்னது இன்டூ எக்ஸு. ஸோ பை 1 போட்டவொன்னு தான் போட்டவொன்னு தான், அந்த ஏங்கிற வார்த்தைக்காண்டி போடுறோம், உங்கள் புரியக்காண்டி போடுறோம், அவ்வளோதான். ஸோ நீ கட் பண்ண உங்கள் ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஸோ 0 கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 0யும் இந்த வச்சும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாற்றி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணி ஆன்சர் காமிங்க. ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 161 வரும். சரியா? ஸோ கட் பண்ணுறது நீங்கள் தான் பண்ணிக்கணும். சரியா? பண்ணிக்கலாம்ல? ஸோ டவுட் இருக்கும் பட்சத்தில், ஏதாவது சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு புரியலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டின் நம்பர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அல்லது ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நம்மளுடைய டெலிகிராமோ அல்லது இன்ஸ்டாகிராமோ அல்லது வாட்ஸ்அப்போ மெசேஜ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் டெலிகிராம் அல்லது இன்ஸ்டாகிராம் ரெண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டைப் பண்ணி அனுப்பிடுவேன். சரியா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணணும். சும்மா எடுத்தவங்க கொஞ்சம் மெசேஜ் பண்ணிடக்கூடாது. சரியா? ஸோ பார்ப்பேன் எந்த மாதிரி சால்வ் பண்ணி பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். சரி, நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் போடணும், சேம் டே நீங்கள் சால்வ் பண்ணி எங்கே நிற்கிறீங்களோ அந்த பேஜும் போடணும். சரியா? அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் ரிப்ளை வரும், இல்லை ரிப்ளை வராது. சரி, நீங்கள் ட்ரை பண்ணும்ல. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு சரியாட்டி கேட்கலாம். ட்ரை பண்ணாமே சொல்லித்தாங்கன்னா கஷ்டம். சரியா? ஸோ பார்த்துக்கணும். ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 162 பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின். ஓகே, a cement factory makes 7,000 cement bag in 12 days with the help of 36 machines. How many bag can be made in 18 days using 24 machines கொடுக்குறாங்க. பண்ணலாமா? ஸோ இதுவும் சேம் பேட்டர்ன் தான் பண்ண போகிறோம். ஸோ 7,000 cement bag 12 days. சரியா? ஓகே, 36 மிஷின். ஓகே, ஸோ பண்ணலாம். ஸோ 12 days கொடுத்துருக்காங்க. ஸோ 12 போட்டுக்கலாம். ஸோ 12 டேஸு. அப்புறம் எத்தனை மெஷின் ஒர்க்கு, அந்த மேனுக்கு மெஷின் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ 36 மிஷின்ஸு. அப்புறம் 7,000 சிமெண்ட் பேக்கு. ஸோ 7,000 ஒர்க்கு. சரியா? ஸோ 7,000 கீழே போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு வேறு என்ன இருக்குது அடுத்த செட்டில் 24 மிஷினு 18 டேஸு. ஸோ 24 மிஷின்ஸ் 18 டேஸு எத்தனை பேக்கு அப்படின்னு கேட்குறான். ஸோ எட்ஸை கீழே போட்டுக்கலாம். இங்கே தானே கீழே போட்டிங்க பேக்கை. ஸோ இங்கேயும் எட்ஸை கீழே தான் வரும். இனி நீ கட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஸோ 12 2s 24, சாரி 12 1s 12, சாரி 12 1s 12, இங்கே 12 2s 24 கட் பண்ணிக்கலாம். அப்புறம் 18 இதையும் கட் பண்ண உங்களுக்கு 2 போட்டுக்கலாம். ஸோ இதுவும் என்ன ஆயிரும், கட் ஆயிரும். ஸோ என்ன இருக்குது, ஹெச்எஸ் ஈக்குவல் டு 7,000 முடிஞ்சு போச்சா? ஹெச்எஸ் ஈக்குவல் டு 7,000. ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிளிஃபிகேஷன் கூட சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய மாட்டோம், அந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பை நம்ம யோசிக்க மாட்டோம். யோசித்தா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். மேத்ஸுங்கிற கஷ்டமே கிடையாது, கொஞ்சம் ட்ரை பண்ணால் ஈஸியாக ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபோர்த் கொஸ்டின். ஓகே, a soap factory produces 9,600 soap in 6 days working 15 hours a day. In how many days will it produce 14,400 soap working 3 more hours a day? இந்த விட இம்பார்ட்டன்ட். 3 more hours a day. ஆல்ரெடி 15 hours ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 more hours. அப்போ 15லேருந்து 3 கூட்டிக்கணும். நீங்கள் பாட்டுக்கு இங்கே 15 போட்டு ஈக்குவல்டுங்கிறத 3 போட்டக்கூடாது, தப்பு. சரியா? 15 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 15லேருந்து 3 கூட்டிக்கிடுறாங்க. 3 more hours a day. ஸோ புரியுதா, வித்தியாசம் புரியுதா? ஸோ எடுத்தவங்க கொஞ்சம் சொல்லி 3 போட்டால் தப்பு, ஆன்சர் வராது. பட் 3 போட்டு சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு சாய்ஸில் ஆன்சர் இருக்கும். உங்களுக்கு தெரியுமில்ல எங்கே தப்புடுவீங்கன்னு. அவங்க கண்டிப்பாக 3 வச்சு சால்வ் பண்ணாலும் எல்லாம் கட்டாயி கடைசியில் ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் தப்பாக இருக்கும். சரியா? ஸோ ஓகே, ஸோ சால்வ் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 6 days 15 hours. ஸோ 6 × 15 போட்டுக்கோங்க. அப்போ என்ன இருக்குது, 9,600 அது கீழே போட்டுக்கலாம். ஸோ சோப் தானே, அது கீழே போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் என்ன இருக்குது, ஹவு மெனி டேஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் போட்டுக்கலாம். இன்டூ வில் ப்ரொடியூஸ். ஓகே, இதை 14,400 கீழே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த என்ன இருக்குது, 3 more hours. அப்போ 15லேருந்து 3 கூட்டிக்கணும். அப்போ என்னது 18. ஓகேவா? ஸோ நீங்கள் கட் பண்ணலாமா? கட் பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம். சரியா? ஸோ 2 0 கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கட் பண்ணலாம்? ஓகே, 3 2s 6, 3 6 18. அப்போ 3 5 15, 3 2s 6, 2 and 2 கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 12 8s 96,
12 12s are என்னது 144. ஸோ கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? ஓகே 4 3s are 12, 4 2s are 8. ஸோ வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான் இருக்குது அப்படி தானே. ஸோ 5/2 இஸ் ஈக்குவல் டு h/3ன்னு இருக்குது. சரியா? 5/2 இஸ் ஈக்குவல் டு h/3. ஸோ அந்த 3 மேலே இன்ட்டு பண்ணுறேன். ஸோ 5 × 3 15. ஓகேவா? ஸோ 15 இஸ் ஈக்குவல் டு இது எங்கே இன்ட்டு பண்ணேன் 2h. அப்போ 15 இஸ் ஈக்குவல் 2h. h இஸ் ஈக்குவல் டு 15/2ன்னு போடுவீங்க, which is equal to 7.5. ஸோ h is equal to ஆன்சர் என்ன 7.5 அல்லது 7 1/2 எதுனாலும் ஓகே. சாய்ஸ் என்னன்னு பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து 7.5 7.5 அல்லது 7 1/2. அவ்வளோதான், ஈஸி. சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் போட்டு பார்த்துக்கணும் அல்லது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 5th கொஸ்டின். If 6 container lorries can transport 135 tons of goods in 5 days, how many more lorries? Yeah, இங்கே சேம் தான். How many more lorries are required to transport 180 tons of goods in 4 days? தமிழில் கொஸ்டின் எது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸுக்கு இங்கிலீஷ் புக்கு அண்ட் தமிழ் புக்கு தனித்தனியாக பிடிஎஃப் லிங்க் வச்சுருப்போம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 6 containers அப்புறம் டிரான்ஸ்போர்ட் 135 tons in 5 days. சால்வ் பண்ணலாமா? ஈஸி தான். சரியா? ஸோ 6 containers போட்டுக்கோங்க இன்டூ என்னது எத்தனை டேஸ்? 5 டேஸா? ஆமாம் 5 days. ஓகேவா? ஸோ 5 days கொடுத்துருவாங்க. ஸோ 5 days போட்டுக்கோங்க. அப்புறம் எத்தனை டன்னு? 135 டன்னு. அதை கீழே போட்டுக்கணும். சரியா? இஸ் ஈக்குவல் டு ஏன் கீழே போடணும்னு தெரியுதுல்ல? ஸோ பர்சன் ஹவர்ஸு டேஸு அது மட்டும் மேலே அதை தாண்டி என்ன வந்தாலும் கீழே தான் போடணும். அதான் ஒர்க்கு. சரியா? அடுத்த என்ன கொடுத்தா பாருங்கள் 180 tons கொடுத்துருவாங்க. 180 அப்புறம் 180 கீழே சாரி அழிச்சுக்குருவோம். 180ங்கிற ஒர்க்கில். ஸோ 180 கீழே போயிடும். சரியா? ஸோ 180 கீழே போயிடும். ஸோ அதில் இந்த 4 days அது மேலே போட்டுக்கலாம். என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி மோர் லாரிஸ்ன்னு கேட்குறாங்க. எத்தனை மோர் லாரிஸ்? அப்போ என்ன அர்த்தம்? எத்தனை மோர் லாரி? இங்கே 6 போட்டிங்கல்ல கண்டெய்னர் 6 மேலே தானே போட்டிங்க. அப்போ இங்கே இங்கே தான் வரும். ரைட்டா? ஆனால் ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது ஹவு மெனி மோர் லாரிஸ்ன்னு கேட்குறாங்க. அதை நம்ம பார்த்து போடணும். சரியா? ஸோ 2 பார்த்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாமா? ஸோ கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ 2 2s are 4, இங்கே ஒரு 3. ஸோ கட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை கட் பண்ணால் 3 4s are 12, ரிமைண்டர் 1 இருக்கும். ஸோ 5 பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அடுத்தது இந்த 5ஐயும் கட் பண்ண 9 கட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் கட் பண்ண உங்களுக்கு 90. சரியா? திருப்பி இதை கட் பண்ண 10. அப்போ h is equal to என்ன கிடைக்குது? h is equal 10ங்க கிடைக்கிது. சரியா? ஸோ h is equal 10 கண்டுபிடிச்சிட்டிங்க. உங்களுக்கு சாய்ஸில் சாய்ஸில் 10 தான் போட்டிருப்பாங்க. கிளிக் பண்ணி போனால் தப்பாக போயிடும். என்ன கொஸ்டின் கேட்குறான்? ஹவு மெனி மோர் லாரிஸ்ன்னு கேட்குறான். ஆல்ரெடி இங்கே 6 லாரி இருக்குது. சரியா? ஆல்ரெடி 6 லாரி இருக்குது. இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. என்னது 130 டன் கொடுத்ததை 180 மாற்றிட்டாங்க. 5 டேஸில் பண்ணுறது 4 டேஸை மாற்றுறாங்க. அப்படி மாற்றும் போது எத்தனை எக்ஸ்ட்ரா லாரி தேவைப்படும்? 10 வந்திருக்கு. ஆல்ரெடி 6 இருக்குது. அப்போ எத்தனை எக்ஸ்ட்ரா தேவைப்படுது? 4 தான் தேவைப்படுது. ஆன்சர் 10ல் 4. புரியுதா உங்களுக்கு? 10 - 6. சரியா? 10 தேவைப்படுது. ஆல்ரெடி 6 இருக்குது. எக்ஸ்ட்ரா 4 இருந்தால் அவங்க பண்ண புதுசாக உள்ள அப்டேஷன் பண்ணி முடிச்சிடலாம். அந்த புதுசு மீன்ஸ் 180 டன்னும் 4 டேஸ்லையும் என்ன பண்ணலாம்? லாரியில் ஏற்றி விட்டு அடிப்பி முடிச்சிடலாம். சரி? ஸோ ஆன்சர் வந்து 10 - 6 = 4 தான் உங்களுக்கான ஆன்சர். சரியா? கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி 6 இருக்குது, 10 வந்துருக்கு. மொத்தம் எக்ஸ்ட்ரா எத்தனை தேவைன்னு சொல்லி கேட்குறாங்க. 10லேருந்து 6 கழிச்சா 4 வருது. ஸோ 4 தான் உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6th question. A can do a piece of work in 12 hours. B and C can do it in 3 hours, whereas A and C can do it in 6 hours. How long will B alone can take to the same work கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே ABC வந்தாலே நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும்? 1 day ஒர்க் கண்டுபிடிச்சா ஆகணும். ஏன் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம்? டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற லிங்க் இருக்கும் நம்ம பிளேலிஸ்ட்டில். அதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 10 வீடியோஸ் இருக்கும். 10லேயும் 10 சம்ஸ் இருக்கும். மொத்தம் 100 சம். அது பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் ஓவர். அந்த அளவுக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணி சொல்லி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 day ஒர்க்கு. ஸோ A can do a piece of work in 12 hours. அப்போ ஏக்கு 1 day ஒர்க் எவ்வளோ இருக்கும்? ஏக்கு 1 day ஒர்க் வந்து 1/12 இருக்கும். அடுத்து என்ன கொடுத்தோம் பாருங்கள்? B and C. அப்போ பிக்கும் சிக்கும் சேர்த்து 1 day ஒர்க் எவ்வளோ இருக்கும்? 1/3 இருக்கும். அதுதானே 1/3 தானே. அடுத்து என்ன பாருங்கள்? ஏக்கும் சிக்கும். ஸோ ஏக்கும் சிக்கும் சேர்த்து 1 day ஒர்க் எவ்வளோ இருக்கும்? 1/6 இருக்கும். இப்போ என்ன கேட்குறான்னா B மட்டும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ B மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த இவ்வளோ பேராமீட்டர் தான் இருக்குது. சரியா? ஸோ A மட்டும் இருக்குது, B + C இருக்குது, அப்புறம் A + இருக்குது. இதை நீங்கள் ஏதாச்சும் ஒரு இக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியோ அல்லது ஒரு போர்ட் மாஸ் ரூல்ஸ் இருக்கலாம், சிம்பிளிஃபிகேஷன் ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபார்ம் பண்ணியோ என்ன பண்ணணும்? பியை மட்டும் கண்டுபிடிக்க பார்க்கணும். சரியா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ B மட்டும் கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக B நமக்கு தேவைப்படும். அப்படி தானே? ஸோ B + போட்டுக்கோங்க. சரியா? கண்டிப்பாக B தேவைப்படும். அதனால் என்ன பண்ணேன்? நான் B +
சி எடுத்துக்கிறேன். ஸோ பி ப்ளஸ் சி எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும், இந்த சியை கழிக்கணும். ஏன்னா பி மட்டும் தேவைப்படுது, ஏன்னா சி தேவை கிடையாது. ஸோ சி மட்டும் கழிக்கணும். எங்கே சி இருக்கா, சப்போஸ் சிக்கு வேல்யூ என்ன பண்ணலாம், டக்குன்னு மைனஸ் சின்னு போட்டுக்கலாம். பட் இங்கே சிக்கு தனியாக வேல்யூ இல்லை, அப்போ கண்டிப்பாக மைனஸ் சி போட முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து ஏ ப்ளஸ் சி இருக்குது. ஸோ சி மட்டும் கழிக்கணும், பட் இங்கே ஏ ப்ளஸ் சி இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இது கூட நான் மைனஸ் பண்ணுறேன். எதை, அந்த ஏ ப்ளஸ் சியை மைனஸ் பண்ணிக்கிறேன். சரியா, அப்படி மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கலாம் யோசிச்சு பாருங்கள். ஸோ பி ப்ளஸ் சி இந்த முகில் கொண்டு போகிறேன். அப்போ மைனஸ் ஏ மைனஸ் சி போட்டிங்கன்னா ப்ளஸ் சியும் மைனஸையும் கட் ஆயிரும். ஆனால் என்ன வந்துட்டு திருப்பி மைனஸே வந்துட்டு. நமக்கு என்ன தேவை, பி மட்டும் தான் தேவை. இந்த சியை கழிக்க தான் என்ன பண்ண இது கொண்டு வந்தோம். திருப்பி சி என்ன கழிஞ்சு போச்சு, ஆனால் எஸ் என்ன பண்ணிட்டு ஏங்கிற வந்துட்டு. இப்போ என்ன பண்ணணும், அந்த ஏ கழிச்சு விடணும். என்ன பண்ணலாம், இப்போ மைனஸ் ஏன்னு இருக்குது, நமக்கு ஒரு ப்ளஸ் ஏ பண்ண என்ன ஆயிரும், அந்த மைனஸ் ஏயும் ப்ளஸ் ஏயும் 0 ஆகி போயிடும், பி மட்டும் கிடச்சிரும். அப்போ தனியாக ஏ இருக்கா, இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இது கூட ப்ளஸ் ஏ பண்ணிக்கலாம். பண்ண என்ன ஆயிரும், மைனஸ் ஏயும் ப்ளஸ் ஏயும் கேன்சல் ஆகி போயிடும், பி மட்டும் கிடச்சிரும். அப்போ ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம், பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஏன்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த இக்குவேஷன் சால்வ் பண்ண என்ன கிடச்சிரும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பி மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஃப்ரேம் நேம் புரிஞ்சா உங்களுக்கு, இப்படி தான் சால்வ் பண்ணணும். சரியா, இது சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஸோ பி ப்ளஸ் சி வேல்யூ என்ன 1/3, அதை போட்டுவோங்க. பி ப்ளஸ் சி வேல்யூ 1/3, அதுக்கப்புறம் மைனஸ் 1/6 ப்ளஸ் 1/12. எல்சிஎம் மட்டும் சால்வ் முடிஞ்சு போச்சு. சரியா, ஸோ எல்சிஎம் என்ன வரும் 3, 6, எல்சிஎம் வந்து 12. 12 கீழே போட்டுக்கோங்க. ஸோ 12க்கு 3 வந்து 4 டைம்ஸ் போகும். ஸோ 4 மேலே போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் 6 12, 6 இன்டூ இது 12, 2 தான் 12. ஸோ 2 மேலே போட்டுக்கோங்க. 12 இன்டூ 1 12, ஸோ 1, ஸோ ப்ளஸ் 1. ஸோ 4 மைனஸ் 2 2, 2 ப்ளஸ் 1 3. ஸோ 3/12 இஸ் ஈக்குவல் டு 1/4. ஸோ எல்சிஎம் மெத்தடில் பண்ணால ரெசிப்ரோக்கலை மாற்றிக்கணும். ஏன் ரெசிப்ரோக்கலை மாற்றணும் அப்படிங்கிறது நம்ம டைம் அண்ட் ப்ளேலிஸ்ட் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரியா, ஸோ 1/4 வரதை என்ன பண்ணி நீங்கள் வந்து 4 மாற்றி போட்டுக்கணும். ஸோ புதுசாக இந்த வீடியோ பார்க்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு டைம் அண்ட் ஐடியா இருக்காது. தயவு செஞ்சு டைம் அண்ட் வீடியோ பார்த்துட்டு இதை பார்க்க வாங்க. இதில் புரியாது அவ்வளோன்னு சொல்லுவேன், உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. ஸோ டைம் அண்ட் பார்த்துட்டு வாங்க. ஏன் ரெசிப்ரோக்கலை மாற்றுறோம் அப்படிங்கிறது உங்கள் ஐடியா உண்டு, அங்கே இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. சரியா, ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து என்னது 4, ரைட்டா. என்ன கண்டுபிடிச்சோம்ல, ஸோ பி தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ பியை கண்டுபிடிச்சோம். 1/4 வரும். அது என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ரெசிப்ரோக்கல் மாற்றி போட்டு 4 கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 7th கொஸ்டின், ஏ அண்ட் பி கேன் டூ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 days. எழுதிருமா. ஸோ ஏக்கும் பிக்கும் என்ன கொடுத்தான் 12 days கொடுத்துட்டான், மேலே எழுதிக்கலாம். அப்புறம் பிக்கும் சிக்கும் கொடுத்தா 15 days, ஏக்கும் சிக்கும் 20 days. ஹவு லாங் வுட் ஈச் டேக் டு டூ த சேம் ஒர்க். ஹவு லாங் வுட் ஈச், அப்போ ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிக்கணும். ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும், பி மட்டும் கண்டுபிடிக்கணும், சி மட்டும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிக்கலாமா. இப்போ ஏ ப்ளஸ் பிக்கு வந்து என்ன கொடுத்துட்டான் 12 கொடுத்துருக்கான். 1 டேவுக்கு என்ன இருக்கும் 1/12 இருக்கும். அப்புறம் பி ப்ளஸ் சிக்கு என்ன கொடுத்துட்டான் 15 கொடுத்துட்டான். ஸோ 1 டேவுக்கு என்ன இருக்கும் 1/15 இருக்கும். அடுத்து என்னது ஏ ப்ளஸ் சிக்கு 20 கொடுத்துருக்கான். அப்போ 1 டேவுக்கு என்ன இருக்கும் 1/20 இருக்கும். சரியா, இப்போ என்ன பண்ண போகிறோம், தனித்தனியாக ஏக்கு பிக்கு சி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் சி வரும்போது என்ன பண்ணிக்கலாம், ஒட்டு மொத்தம் எல்லாம் ப்ளஸ் பண்ணிக்கலாம். சரியா, அப்போ என்ன வரும், ஸோ இது ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ, அப்போ 2 ஏ ஆச்சு. ஸோ 2a, பியும் 2 இருக்கும் ப்ளஸ் 2b, சியும் 2 இருக்கும் ப்ளஸ் 2c இஸ் ஈக்குவல் டு 1/12 ப்ளஸ் 1/15 ப்ளஸ் 1/20. ரைட்டா, 1/12 ப்ளஸ் 1/15 ப்ளஸ் 1/20. இப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். எதுக்கெல்லாம் 12க்கு 15க்கு 20க்கு என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துக்கலாமா. ஸோ எல்சிஎம் எடுத்து நம்ம என்ன பண்ண போதும், அந்த ஏ தனியாக கண்டுபிடிக்கணும், பி தனியாக கண்டுபிடிக்கணும், அப்புறம் சி தனியாக கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். சரியா, ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. ஸோ 20, 15, 12 எல்சிஎம் என்ன வரும் 40 வருமா, வராது. 60 வருமா, வரலாம். 60 வர வாய்ப்பு இருக்குது. 60 தான் எல்சிஎம் இருக்க போகுது. ஏன்னா 20ங்கிறது நமக்கு 15 போகாது. அடுத்த மல்டிபிகேஷன் 40, 40ங்கிறது 15 போகாது. அடுத்து 60, 60ங்கிறது 20க்கும் போகும், 15க்கும் போகும், 12க்கும் போகும். ஸோ எல்சிஎம் 60. ஸோ 60க்கு 12க்கு எத்தனை டைம்ஸ் போகும், 5 டைம்ஸ் போகும். ஸோ 5 ப்ளஸ் இது ஒரு 15, 4 are 60. ஸோ 15 4, 20க்கு 3. ஸோ 5 + 4 9, 9 + 6 12. ஸோ 12/60 என்னது 1/5 இருக்கும். சரியா, அடுத்து அங்கே 2a, 2b, 2c. ஸோ காமனாக 2 இருக்கா, வெளியே எடுத்துக்கலாமா. ஸோ 2 வெளியே எடுத்திங்கன்னா a + b + c கிடைக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் 1/5 இருக்கும். நம்ம என்ன தேவை, 2 தேவைப்படாது. இந்த 2 என்ன பண்ணிக்கலாம், அந்த பக்கம் ரைட் ஹேண்ட்ஸை கொண்டு போய்க்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட்ஸை கொண்டு போய் என்ன வரும், டினாமினேட்டர் போய் சேரும். ஸோ டினாமினேட்டரில் இன்டூவில் சேரும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், a + b + c இஸ் ஈக்குவல் டு 1/5 × 2. ஸோ 1/10 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, ஓவரா. ஸோ a + b + c வந்து 1/10. நமக்கு தேவை a + b + c இல்லை, a தனியாக வேணும், b தனியாக வேணும், c தனியாக வேணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன தெரியும், a + b வந்து 1/12 தெரியும். அப்போ இந்த a + b 1/12 என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ என்ன வரும் 1/12 + c இஸ் ஈக்குவல் டு 1/10. அப்போ c ஈக்குவல் கண்டுபிடிச்சலாமா, 1/10 - 1/12. 12க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுங்க, கண்டுபிடிச்சிட்டு சால்வ் பண்ணிடலாம்.
ஓகேவா. என்ன வரும் எல்சிஎம் 60 வரும் சரியா. இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் 60 வரும். 6 அது ஒரு 5 தான், நம்ம 5 6 - 5 1. அப்போ ஆன்சர் 1/16 இருக்கும். ஸோ எல்சிஎம் மெத்தட் ஃபாலோ பண்ணால மாற்றி போட மாதிரி இருக்கும். ஸோ சிக்கான வேல்யூ வந்து என்னது 60 days. இதே மாதிரி பி கண்டுபிடிக்கணும், ஏ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிக்கலாமா. இதே ஃபார்மெட்டு தான். ஸோ ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் பி + சி போட்டு ஏ கண்டுபிடிங்க. அப்புறம் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ + சிக்கு வேல்யூ போட்டு பிஏ கண்டுபிடிங்க. ஆன்சர் சொல்லிடுறேன். ஏக்கு வந்து 30 வரும், பிக்கு 20 வரும், சிக்கு வந்து கண்டுபிடிச்சோம் 60 வரும். அவ்வளோதான். நீங்களே பண்ணி தான் இருக்குல்ல. ஓகே புரிஞ்சிச்சுலாம். ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 என்ன பண்ணுறோம், ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது, ஏ + பி + சி கிடைக்குது. என்ன கிடைக்குது, 1/10 கிடைக்குது. நமக்கு தேவை ஏ + பி + சி இல்லை, நமக்கு என்ன தேவை, ஏ தனியாக தேவை, பி தனியாக தேவை, சி தனியாக தேவைப்படுது. அப்படி தேவைப்படுறது என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஏ + பி அந்த வேலை சப்ஸ்டியூட் பண்ணால் சி கிடச்சிரும். பி + சி சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ கிடச்சிரும். ஏ + சி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடச்சிரும், பி கிடச்சிரும். இந்த மாதிரி ஓனை சப்ஸ்டியூட் பண்ணி ஏ தனியாக பி தனியாக சி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ ஏக்கு வேல்யூ 30, பிக்கு வேல்யூ 20, சிக்கு வேல்யூ 60. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 8th question. Carpenter A takes 15 minutes to fit the parts of a chair while carpenter B takes 3 minutes more than A to do the same work working together. சரியா. How long will it take for them to fit that part for 22 chair கேட்குறாங்க, 22 சேர் கேட்குறாங்க. ஸோ சால்வ் பண்ணலாமா. ஸோ இதுக்கும் as usual ஏவோட 1 day ஒர்க்கு சரியா. ஸோ ஏக்கு வந்து 1/15 எடுத்துக்கலாம். அடுத்து பி இருக்குது. ஸோ பிக்கு வந்து என்னது 1/3 எடுத்துக்கலாம் சரியா. ஸோ என்ன 1/3 இல்லை, 3 minutes மோரும் கொடுத்துருக்காங்க சரியா. அப்போ என்ன அர்த்தம், 15லேருந்து 3 மோர். அப்போ 15 + 3 18. ஸோ 1/18 வரும் சரியா. ஸோ இந்த மோருங்க தனியாக இருந்தாலும் கவனிக்க முடியல. ஸோ அப்புறம் ஒர்க்கிங் 2 தான் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏபியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஏபியும் சேர்ந்து ஒர்க் பண்ண என்ன அர்த்தம், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க, HY/X + Y ஃபார்முலா. ஸோ X × Y. ஸோ X × Y போட்டாச்சு, டிவைடட் பை X + Y. என்னது 15 + 18 33. ஓகேவா. ஸோ கட் பண்ணிக்கலாமா. ஸோ கட் பண்ணுங்கள். 3 6 are 18. ஸோ இது கட் பண்ண 11 வரும். ஸோ அதுக்கப்புறம் கட் ஆக முடியாது சரியா. ஸோ 15 × 6 90. ஸோ 90/11 வரும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து 1 day வந்து 90/11 சரியா. ஸோ சேர் வந்து 90/11 ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 22 சேர் பண்ணணும். அப்போ என்ன வேல்யூ கேட்குறாங்க, 22 சேர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணால் போதும், 90/11ங்கிறது சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 22 சேர் தேவைப்படுது. அப்போ இன்ட்டு 22 சரியா. ஸோ 11 இது கட் பண்ணிக்கலாம். ஸோ 2. ஸோ 90 × 2 = 180 சரியா. ஸோ 180 தான் உங்களுக்கான ஆன்சர். ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்ப கஷ்டமான அவசியமே இல்லை. கொடுத்துருக்க கான்செப்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சேர்ந்து பண்ணுறாங்க, கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 22 சேர் கேட்குறாங்க. ஸோ ஒரு சேருக்கு 90/11. அப்போ 22 சேருக்கு எத்தனை, 90/11 × 22 முடிஞ்சு போச்சா. ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் புரிஞ்சு பண்ணுங்க சரியா. ஓகே அடுத்த கொஸ்டின் வாங்க. 9th question. ஓகே A can do a work in 45 days. He work it for 15 days and then B alone finishes the remaining work in 24 days. சரியா. Find the time taken to complete 80% of the work if they work together கேட்குறாங்க சரியா. கொஸ்டினால் புரிஞ்சுக்கோங்க. ஏ வந்து 45 days ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 15 days ஒர்க் பண்ணிவிட்டு சரியா. அதாவது ஏக்கு கெப்பாசிட்டி 45 days. என்ன பண்ணுறாரு, 15 days ஒர்க் பண்ணிவிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பி மட்டும் என்ன பண்ணுறாங்க, ரிமைன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. எத்தனை நாள், 24 days ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன விஷயம் கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 80% ஆஃப் தி ஒர்க். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒர்க்கில் 80% ஒர்க்கை கேட்குறாங்க. 80% அந்த ஒர்க்கை வந்து கேட்குறாங்க. சரி செய்யலாமா. ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஏவுடைய 1 day ஒர்க் என்ன 45. அப்போ ஏவுடைய 1 day ஒர்க் 45. சரி 45 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 day ஒர்க் என்ன இருக்கும் 1/45. சரி ஸோ 1/45 போட்டுக்கோங்க. ஸோ ஏங்க எத்தனை ஒர்க் பண்ணுறாரு, 15 நாள் ஒர்க் பண்ணுறாரு. 1 day ஒர்க் 1/45னா ஸோ 15 days ஒர்க் பண்ணுறாரு. அப்போ என்ன 1/45 × 15 கட் பண்ணிக்கலாமா. ஸோ 3. அப்போ ஏவுடைய ஒர்க்கு என்ன 1/3. அப்போ ஏ வந்து தனியாக இருந்து 1/3 ஒர்க்கை முடிச்சிட்டார் சரியா. முடிச்சுட்டு கிளம்பியும் போயிட்டார். ஸோ பாக்கி எவ்வளோ இருக்கும், 2/3 இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த 3 அப்படி கீழே போட்டுக்கலாம். 3 - 1 2. ஸோ 1/3 போக பாக்கி எவ்வளோ இருக்கும், 2/3 ஒர்க் பாக்கி இருக்கும். 3ல் ஒரு பங்கு முடிஞ்சு, பாக்கி இருக்கிறது 2/3. ஸோ 2/3 ஒர்க் பாக்கி இருக்கும். ஓகேவா. ஸோ மீதி இருக்கிறது 2/3. ஸோ அடுத்து பி மட்டும் தானே பண்ணுறாங்க. ஸோ பி மட்டும் எத்தனை நாள் பண்ணுறாங்க, 24 days பண்ணுறாங்க ரைட்டா. அப்போ என்ன பண்ண போதுன்னா, பிக்கு ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 24 கூட இந்த 2/3 இருக்குல்ல, இதனை அந்த ரிமைனிங் ஒர்க்கு அதை என்ன பண்ணுறாங்க, அதை என்ன பண்ணுங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க சரியா. புரிஞ்சா. ஸோ 24 இருக்குது. அந்த 24 என்ன பண்ணி நீ டிவைட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு மிட்டாய் 10 ரூபா. ஒரு மிட்டாய் வந்து 10 ரூபா. மொத்தம் நீங்கள் 50 ரூபா கொடுத்து மிட்டாய் வாங்கியிருக்கீங்க. அப்போ எத்தனை மிட்டாய் வாங்கியிருப்பீங்க, 5. எப்படி சொன்னீங்க, அந்த மொத்தமாக இருக்குல்ல 50, அந்த 50யை மேலே போட்டிருப்பீங்க.
அந்த 10 கீழே கூட வகுத்துருப்பீங்க. அதே கான்செப்ட் தான் என்ன பண்ணுறோம் இங்கே யூஸ் பண்ணுறோம். மொத்தமாக உள்ளது மேலே போட்டுக்கிட்டோம். ஸோ தனித்தனியாக இருக்குல்ல அது கீழே போட்டுக்கிட்டோம். டிவைட் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஸோ சால்வ் பண்ணிக்கலாமா இந்த இதை? ஓகே, இதை அழிச்சிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் அழிச்சிக்கலாம். சரியா? ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஷனை விட புரியகாண்டி சொன்னேன். ஸோ 50 மேலே போட்டிருப்பீங்க, 10 கீழே போட்டிருப்பீங்க. அதே கான்செப்ட் என்ன பண்ணுறோம் இதை பிஏ கன்ஃபியூ போட்டிருக்கோம். சரியா? ஸோ 24/2/3. ஸோ சால்வ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 3 மேலே போயிடும், 12 36. சரியா? ஸோ பிசி ஈக்குவல் டு 36ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ ஏவுடைய ஒன் டே ஒர்க் வந்து என்னது? ஏவுடைய ஒன் டே ஒர்க் வந்து 1/45, பி உடைய ஒன் டே ஒர்க் வந்து 1/36. 36 தானே? ஸோ 1/36. இப்போ என்ன கேட்குறாங்க? 2 பேரும் சேர்த்து ஒர்க் பண்ணணும். அந்த சேர்த்து ஒர்க் பண்ணதில் என்ன நமக்கு 80% ஒர்க் மட்டும் கேட்குறாங்க. அப்படின்னு சேர்த்து ஒர்க் பண்ணுறாங்க. அவன் கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ ஏக்கு ஒன் டே ஒர்க் 45, பிக்கு ஒன் டே ஒர்க் என்னது 1/36. இது நீங்கள் எல்சிஎம் மட்டும் சால்வ் பண்ணலாம், அல்லது 45 36 வச்சும் சால்வ் பண்ணலாம். ஸோ 45 36 வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஃபார்முலா வரும்? HY/X+Y ஃபார்முலா வரும். சப்போஸ் எல்சிஎம் மெத்தட் போகிறீங்கன்னா 1/45 + 1/36 போடுவீங்க. ஏன் இந்த எல்சிஎம் மெத்தட் ஃபார்முலா மெத்தட் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. டைம் அண்ட் ஒர்க் போட்டாச்சு, அதை பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுறேன், அது ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ 45 × 36 டிவைட் பை என்னது X+Y. சரி, 45 36 ப்ளஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பண்ணால் 81 வரும். சரியா? ஸோ கட் பண்ணலாமா? 9 4 36, 9 9 81. ஸோ கட் பண்ணால் 5. ஸோ 5 4 20. சரியா? ஸோ ரெண்டு பேரும் சேர்த்து ஆன்சர் 20 வருது. இப்போ என்ன கேட்குறான்? 80% அது ஒர்க் கேட்குறான். அப்போ என்ன அர்த்தம்? 20 கூட 80%, 80/100. ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கட் பண்ணிக்கலாமா? ஸோ 2 × 8 = 16. முடிஞ்சு போச்சா? ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ ரொம்ப ஈஸி தான், எந்த கஷ்டமும் கிடையாது. பட் கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ புரியுது அப்படின்னா கண்டிப்பாக கேட்கணும். அதுக்கு முன்னாடி டைம் அண்ட் ஒர்க் நீங்கள் பார்த்துக்கணும். அந்த டைம் அண்ட் ஒர்க் ஃபஸ்ட்டு பேசிக்கு பார்க்காம வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நான் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு ஒரு 100 சம் பார்த்துட்டு பார்க்கும்போது ஓகே இப்படி தான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க, ஏன் 1/, போடுறாங்க, ஏன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க, ஏன் 2 மெம்பர்ஸ் வச்சு ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க, 3 மெம்பர்ஸுக்கு வந்து எல்சிஎம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவீங்க எப்போ அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன் பார்ட்டில். லாஸ்ட் கொஸ்டின் 10th கொஸ்டின். A is thrice as fast as B. If B can do a piece of work in 24 days, then find the number of days they will take to complete the work together ன்னு கேட்குறாங்க. சரி, சால்வ் பண்ணலாமா? A is thrice as fast as B. அப்போ என்ன கொடுத்துட்டான் உங்களுக்கு? என்ன கொடுத்துருக்கான்? அந்த இது எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. டேஸ் கொடுக்கல, எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கும் பிக்கும் எஃபிஷியன்சி. ஸோ ஏ இஸ் த்ரைஸ். அப்போ ஏ 3 இருந்தால் பி 1 இருக்கும். ஸோ கொடுத்துக்க எஃபிஷியன்சி டேஸை கன்வெர்ட் பண்ண போனீங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கு மாற்றி போட்டுக்கலாம். ஸோ 1 இங்கே வந்துடும், 3 இங்கே வந்துடும். சரியா? ஸோ அப்படி ரெசிபோக்கில் மாற்றி போட வேண்டியதான். ஸோ 1 இந்த பக்கம், 3 அந்த பக்கம் போயிடும். சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்து பாருங்கள். கேன் டூ பீஸ் ஆஃப் ஓகே இஃப் பி கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 24 days. ஸோ பி வந்து 24 days கொடுத்துருக்கான். நமக்கு என்ன இருக்குது? 3 தான் இருக்குது. அப்போ அவன் கொடுத்துக்க மேலே போட்டுக்கணும், 24 மேலே போட்டுக்கணும். நமக்கு என்ன இருக்குது? B3, அது கீழே போட்டுக்கணும். அடுத்து இன்ட்டு பண்ணி என்ன கேட்டிருக்கான் பாருங்கள். தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் தே வில் டேக் டு கம்ப்ளீட் ஒர்க் டுகெதர் கேட்குறான். ஸோ டுகெதர் ஃபார்முலா என்ன? HY/X+Y. அப்போ 1 × 3. ஸோ 1 × 3 மேலே போட்டுக்கலாம். டிவைட் பை 1 + 3 என்னது 4 கீழே போட்டுக்குவோம். ஸோ கட் பண்ணிக்கலாமா? ஸோ கட் பண்ண ஈஸி தான். ஸோ 3யும் 3 கட் பண்ணிக்கலாம். ஸோ 4 24 கட் பண்ணும்போது 4 6 24. ஸோ 6 போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 6. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ பார்த்துக்கோங்க. எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக தயங்காமல் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது நம்மளுடைய டெலிகிராம் குரூப் இருக்கும், அந்த குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு அப்டேட் நாலேஜ் கண்டிப்பாக அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவோம். சரியா? அது போக இந்த சமச்சீர் புக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது போக சமச்சீர் புக்கு போக ஏதாச்சும் நீங்கள் புக்கு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான நல்ல நல்ல புக்ஸ்லாம் நம்ம பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ புக் ரிவ்யூ அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்கு போங்க. அதில் டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ அப்படின்னு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா புக்ஸுக்கான ரிவ்யூ இருக்கும். அதை பார்த்து பிடிச்சினா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கஷ்டம் பார்க்கலாம். தேங்க்யூ.